தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில புதுசா ஒரு டெலிவரி நிறுவனம் வந்திருக்கு. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ஜான்னு சொல்லி. அதுல உண்மையாவே ஆர்டர் வருதா, அதுல நீங்க உண்மையா ஒர்க் பண்ணலாமா, மற்ற நிறுவனங்களுக்கும் சிம்ஜாக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சிம்ஜா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் சிம்ஜா நிறுவனம். நீங்க ஸ்விக்கி சொமேட்டோலாம் பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டு இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிம்ஜா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய ஓன் பிராண்ட் தான். அதோட வந்து ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணனோட அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஓ, அவர் தான் மேனேஜிங் டைரக்டர். வந்து அவரோட பேர் ராதாகிருஷ்ணன். அவரோட வீடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிப்பாக்கம். நம்ம ஊருக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டருக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே ஆர்டர் வருமா, ஆர்டர் வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சிம்ஜா நிறுவனம்னா என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டெலிவரி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைக்ல கொண்டு போய் கொரியர் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்னு ஒரு வண்டியில கொண்டு போய் பண்ணலாம். நீங்க அதாவது போர்ட்டல்ல எங்கெங்கெல்லாம் டெலிவரி என்னென்ன வாகனத்தை வச்சு பண்றீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ஜாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோ ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோ முன்னாடி போலாம். சிம்ஜா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்கும். என்னடா புதுசா லான்ச் பண்ணன்னு சொல்றேன், எப்பரா ஆர்டர் வரும், நாங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டெல்லாம் நல்லாவே சவாரி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை விட்டு நான் எப்பரா சிம்ஜாக்கு வரதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா சொல்றீங்க, சிம்ஜான்ற நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துக்காட்டு சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு சிம்ஜா நிறுவனம் வருது, அவங்களுடைய பிராண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா நிறுவனங்களுமே பெரிய பெரிய வெண்டார், அதாவது பாத்தீங்கன்னா பார்சல் டெலிவரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கஸ்டமர் பண்ணுவாங்க. ஆனா பெரிய லெவல்ல பண்றது பாத்தீங்கன்னா பாரிஸ் மாதிரி இடங்கள்ல ஒரு பார்சலை ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் இடத்துல கொடுக்குற வேலையை வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல இருந்து அதாவது போர்ட்டர் பண்றாங்க தெரியுமா, ஒரு சில வாகனங்களை வச்சு. அந்த வாகனங்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் வரும். அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த சிம்ஜா நிறுவனத்தோட சேர்ந்த ஊழியர்கள் டைரக்டாவே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் 75 ரூபீஸ் வந்து 100 ரூபீஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மைனஸ் பண்ணி தரோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நிறுவனங்களுக்கு போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனங்களும் ஓகே சொன்னது காரணமாக தான் இப்போதைக்கு உள்ள டெலிவரி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு வருமானம் அவங்க ஃபுல் டைமா எடுத்து வேலை பார்க்குற அளவுக்கு சிம்ஜா நிறுவனம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, சிம்ஜா நிறுவனம் வந்து நீ தமிழோட நிறுவனம்னு சொல்லிட்ட, அதுல வந்து நான் ஆர்டரும் வருன்ட்ட, மற்ற நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சிம்ஜால ஒரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேரம் பேசிக்கலாம். இப்ப சிம்ஜாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட், அவங்களோட ஹைலைட்டா எடுத்து சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆட்டோ ஸ்டாண்ட்ல போயிட்டு பேரம் பேசுறோமோ அதுவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேரம் பேசிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா சிம்ஜா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கோட் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 666 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு 625 ரூபாய்க்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த 625 ரூபாய் ஓகேவான்னு கேட்டு நிறைய, அதாவது வேலை பார்க்குற எல்லா டெலிவரி ஊழியர்கள், அதாவது இப்போ அவங்க பைக்ல ஆர்டர் போட்டா பைக் வேலை பார்க்குற எல்லா டெலிவரி பாய்க்கும் ஷோ ஆகும். அதே மாதிரி டாடா ஏஸ்ல வேணும் எனக்கு 2 பார்சல் கொண்டு போகணும் அப்படின்னா டாடா ஏஸ் யாரெல்லாம் அந்த ஜோன்ல ஓட்டுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அது ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது இப்போ வந்து கஸ்டமர் ரேட்டு 623 வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி ஒரு 615 ரூபாய்க்கு நான் வரேன், 625 ரூபாய்க்கு வரேன்னு சொல்லி யாரு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல வந்து கோட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் அசைன் ஆகும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ரொம்பவே காசு அதிகமா வாங்காம நியாயமான விலையில பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகமான வருமானம் வரும். சரி, அடுத்த டவுட், இப்ப என்னடா தமிழரோட நிறுவனத்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வருமா வராத நான் ஃபுல் டைமா வேலை பார்க்கலாமான்னு கேட்டா, இது என்னோட ஒரு சஜஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபுல் டைமா இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆனா இன்னொரு விஷயம் பண்ணா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜாப்பா ட்ரை பண்ணுங்க. என்னன்னா இப்போ நீங்க ஒரு போர்ட்டர் ஓட்டுறீங்க இல்ல நீங்க பைக் டாக்ஸியே ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த சிம்ஜாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஒரு 1000 ஆர்டர்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ், இப்போ சின்ன யானைலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. பைக்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பெர் டேக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்ஜா நிறுவனங்கள் நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணும், அதற்காக மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எதற்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய தமிழரோட நிறுவனம், நம்ம சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்றது, ஏன்னா எங்கெங்கயோ வந்துட்டு நம்ம ஊர்ல தொழில் நடத்திட்டு இருக்கும் போது நம்ம வந்து நம்ம தமிழர் ஆரம்பிச்ச ஒரு பிராண்ட் சிம்ஜான்ற பிராண்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்ணுவா, அதற்காக மட்டுமே இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டேன். அது மட்டும் இல்லாம சிம்ஜாவை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சிம்ஜாவோட நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் ஒரு என்ன யோசனை இருப்பீங்க, அதையும் நம்ம
போட போறோம். அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட வாகனங்கள், அதாவது ஒரு டாடா ஏஸ் இருக்கா, ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு குட்டியான அந்த மாதிரி வண்டிகள் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டர் ஓட்டிக்கிட்டீங்களா, சிம்ஜால டைப் பண்ணிக்கங்க. சிம்ஜால டைப் பண்ண போர்ட்டர்மா நிறுவனங்கள் டைப் பண்ணீங்கன்னு வந்து சிம்ஜா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க போர்ட்டர்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த நிறுவனத்துக்கு 150 ரூபாய் பே பண்ணணும். ஆனா சிம்ஜால நீங்க ஜாயின் பண்ணீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்க உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க, உங்க வேலெட்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சிம்ஜா நிறுவனம் ஆர்டர் வருதா வரல அப்பெல்லாம் நம்ம வந்து ரெண்டாவது ஒருத்தர் பார்த்தாலும், ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய டெலிவரி பாய்ஸ், அதாவது டாடா ஏஸ் ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டரை குயிக் பண்ணிட்டு, ஏன்னா போர்ட்டருக்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சிம்ஜா நிறுவனம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல, ஆனா ஆர்டரும் வந்துகிட்டு இருக்கு நிறையவே. ஏன்னா ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு 700 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை டெலிவரி பாய்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே 700 ஆர்டர் ஒரு ஆள் எடுத்துட்டு போக நிறைய டெலிவரி பாய்ஸ்க்கு பகிர்ந்து தான் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. டிமாண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் சேர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்ந்து அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம யாருங்க பண்ண போறா, அதற்காக மட்டுமே அவங்கள பத்தி அடுத்தடுத்து நம்ம தமிழோட பிராண்ட் சிம்ஜா இப்போ வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாங்க. தமிழோட நிறுவனம் வந்து சென்னையில நல்லாவே கால் ஊண்டி நிற்க ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பிரச்சனை வெளியே போயிட்டு இருந்தாங்க. சிம்ஜா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து அவங்க, ஒரு வருஷம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா கொஞ்சம் பிராண்ட் வெளியே தெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் மூலியமா அவங்களுடைய பிராண்டை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு, நம்மளுடைய தமிழருக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுடைய வண்டிகள் ஏதாவது இருக்கு, நீங்க வந்து ஆல்ரெடி போட்டு ஓட்டிருக்கீங்கன்னா சிம்ஜாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.